ஹாய் ஆல். நானும் என் பையனும் காலைல எங்க போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருட்டு வேல பார்க்க போறோம். திருட்டு வேல பார்க்க போறோம்ன்னு சொல்லிட்டு திருடுறவங்க நாங்களா தான் இருப்போம். ஆமாங்க, நேத்தே சொல்லிட்டேன் அந்த அக்காகிட்ட, "எனக்கு மணி பிளான்ட் செடி வேணும்க்கா. நான் இந்த மாரி கட் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொன்னேன். "நீங்களே கட் பண்ணி குடுங்கன்னு" அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க கட் பண்ணி தரமாட்டாங்களாமே. "என் கையால கட் பண்ணி தர மாட்டேன். நீயே வேணா கட் பண்ணிக்கோ" அப்படின்னு சொன்னாங்க. நேத்து சொல்லிட்டு, அப்புறம் இன்னைக்கு காலைல போயிட்டு எடுத்துட்டு வந்தோம். இந்த செடியெல்லாம் நான் இப்ப வீட்ல குடியிருக்கேன்ல, அது கீழ இருக்க செடிங்க. இதெல்லாம் நான் வச்சுக்கல. அவங்க ஹவுஸ் ஓனர் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம சிங்க்ல யூஸ் பண்ண தண்ணி எல்லாமே இந்த இடத்துல தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப கிளீன் பண்ணிட்டாங்க. அது என்னமோ அதுல இருந்து வேர்லாம் புடிச்சிட்டு தக்காளி செடி அவ்ளோ இது அழகழகா வந்துருந்துச்சு. ஃபுல்லாவே வெறும் தக்காளி செடி தான். அவ்ளோ தக்காளி வந்துருந்துச்சு. இப்ப நெறைய பழுத்து எடுத்துட்டும் இருக்காங்க. பக்கத்திலேயே ரோஸ் செடியும் வச்சிருக்காங்க. நல்லா பெரிய செடியா இருக்கும். அதுலேருந்து ஒரு ரோஸ் எடுத்துட்டு வந்தாச்சு. டெய்லி ஒரு 4, 5 பூ பூக்கும். யார் பார்க்குறோமோ அது முதல்ல எடுத்துட்டு வந்துருவோம். இந்த மாரி மணி பிளான்ட் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளா எனக்கு ஆசை. அதனால இந்த பாட்டில்லாம் அப்ப ஒண்ணா கிடைக்கிறத எடுத்து கிளீன் பண்ணி பத்திரமா சேமிச்சு வச்சிருந்தேன். பட் இன்னைக்கு இந்த அழகா எடுத்து வச்சாச்சு. எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு வச்சது. எல்லா பாட்டிலையும் தண்ணி நிரப்பி அப்படியே வச்சாச்சு. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவ தண்ணி மாத்துனா போதும்னு சொல்லியிருந்தாங்க. நான் வீடியோ பார்த்தேன், வச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். பாப்பேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பை.